एनडीए लीडर्स, कार्यकर्ताज, sisters and brothers of Madurai, Vanakkam. Nalla Irkingda, Madurai, Vandabil, Yanakka, Mikka, Mahilji. This is the land of the Meenakshi Amman temple. I bow to Meenakshi Amman and Bhagavan Sundareshwar. Yesterday, I had the blessed opportunity to pray at the Meenakshi temple. I will cherish those special moments for the rest of my life. Coming here to Punya Bhumi and Veer Bhumi, South Tamil Nadu, I bow to the Algar temple, the Kudulu Algar temple, Tiruparan Kudundrum Murugan temple. Madurai is a main center of the glorious Tamil culture. This land is closely associated with the world's oldest language, Tamil. In Madurai, one thinks about the Tamil Sangams. Tamil literature is full of wisdom. I want to appreciate all those working to make Tamil culture and literature more popular. This land had a great influence on Mahatma Gandhi. I pay my tributes to the great Muthu Ramalinga Thevar, the brave Maharaj Pandya, the courageous Veera Pandya Kattabomman, the respected Emmanuel Sekanar, the visionary VOC, the statesman K. Kamaraj, the brilliant NMR Subraman, தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர்களே, பல்வேறு கட்சிகளை சார்ந்த தொண்டர்களே, மதுரையின் சகோதரிகளே சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த மண் மீனாட்சி அம்மன் ஆலயம் அருள் புரிகின்ற மண் இந்த மதுரை மண். நான் வணக்கத்துடன் தலை வணங்குகிறேன். மீனாட்சி அம்மனையும் சுந்தரேஸ்வரரையும் நான் இங்கே தலை வணங்கி வழிபடுகிறேன். நேற்று நான் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்திற்கு செல்கின்ற அரிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. என் வாழ்நாள் மிச்சம் இருக்கிற என் வாழ்நாள் முழுவதும் அந்த ஆன்மீக நினைவுகளிலேயே நான் அசை போட்டுக் கொண்டிருப்பேன். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு. நான் இந்த மதுரை மண் புண்ணிய பூமியாகவும் வீர பூமியாகவும் தமிழகத்தில் விளங்குகிற இந்த மதுரை மண், இது அழகர் பெருமான் ஆலயம் இருக்கிற ஒரு மண். இங்கே கூடல் அழகர் கொழுவீற்றிருக்கிற மண் இந்த மண். திருப்புரம் குன்றத்திலே முருகப்பெருமான் கொழுவீற்றிருக்கிற மண் இந்த மதுரை மண். மதுரை மண் தான் தமிழ் பண்பாட்டினுடைய நாகரிகத்தினுடைய தொட்டிலாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. உலகத்தின் மிக பழமையான தமிழ் மொழி, அதற்கும் மதுரைக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. மதுரை என்று சொன்ன மாத்திரத்தில் நம் நினைவுக்கு வருவது சங்கம் வளர்த்த மதுரை, தமிழ் சங்கம் இங்கே இருந்தது என்பது நினைவுக்கு வருகிறது. தமிழ் இலக்கியங்கள் என்றாலே முழுவதுமாக ஆழமான ஞானம் நிறைந்த இலக்கியங்கள் தமிழ் இலக்கியங்கள். அதனால்தான் தமிழ் இலக்கியத்தையும் பண்பாட்டையும் வளர்த்தெடுக்க வருவர் அத்தனை பேரையும் நான் பாராட்டி வணங்குகிறேன். இந்த மதுரை மண் மகாத்மா காந்தியிடம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய மண். அந்த மண்ணிலிருந்து சொல்லுகிறேன், நான் எனது வணக்கங்களையும் மரியாதையும் செலுத்துகிறேன். மிகச்சிறந்த ஆளுமையான பசும்பன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களுக்கு எனது மரியாதையை செலுத்துகிறேன். அச்சமற்ற மருது சகோதரர்களுக்கு, மருது பாண்டியர்களுக்கு எனது வணக்கங்களை செலுத்துகிறேன். துணிச்சல் நிறைந்த வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு எனது மரியாதையை செலுத்துகிறேன். மரியாதைக்குரிய இமானுவேல் சேகரனார் அவர்களுக்கு எனது மரியாதையை செலுத்துகிறேன்.
ஒரு தீர்க்கதரிசியாக இருந்த வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களுக்கு எனது மரியாதையை செலுத்துகிறேன். அரசியலிலே விற்பனராக அரசியல் தீர்க்கதரிசியாக இருந்த காமராஜர் ஐயா அவர்களுக்கு எனது மரியாதையை செலுத்துகிறேன். இந்த மண்ணை சார்ந்த மிகச்சிறந்த அறிவுஜீவியாக இருந்த என்எம்ஆர் சுப்பிரமணியன் அவர்களுக்கு எனது மரியாதையை இங்கே நான் செலுத்திக் கொள்கிறேன். Friends, the people of this region have a strong mind and a big heart. Centuries ago, many people from Saurashtra in my home state of Gujarat came here. There is also a large Telugu community here since many years. The way Madurai has accepted them is a perfect example of Ek Bharat, Shrestha Bharat. நண்பர்களே, இந்த மண்ணில் இருக்கக்கூடியவர்களுக்கு வலிமையான மனமும் மிக பரந்த இதயமும் கொண்ட மக்கள் இந்த மக்கள். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக எனது சொந்த மாநிலமான குஜராத்தில் இருந்து இங்கே வந்திருக்கிற சௌராஷ்டிர சமுதாய மக்கள் இங்கே இருக்கிறார்கள். அதே போல மதுரையிலே பெரிய எண்ணிக்கையிலே தெலுங்கு பேசுகிற சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் பல ஆண்டுகளாக இங்கே இருக்கிறார்கள். இந்த மதுரையை பற்றி நினைக்கும் போது ஒரே நாடு பெருமை மிகு நாடு என்பதனுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த ஒட்டுமொத்த மதுரையும் நான் பார்க்கின்றேன். Friends, South Tamil Nadu and especially Madurai has a special association with MGR. Madurai Viran, who can forget this film? We all know who was among those who lent his voice to MGR. It was T.M. Sundararajan. In 1980s, Congress dismissed MGR's democratically elected government. Elections were called and MGR won from the Madurai West seat. The people of Madurai stood behind him like a rock. In 1977, 1980 and 1984, MGR won from place around this region. His vision for an inclusive and prosperous society inspires us. நண்பர்களே, தென் தமிழகம் என்றால் அதற்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடன் மிக நெருங்கிய தொடர்பு உள்ளது. இந்த தென் தமிழகம் மதுரை வீரன் என்ற ஒரு திரைப்படம், யாராவது அந்த திரைப்படத்தை மறக்க முடியுமா? அதே போல எம்ஜிஆர் அவர்களுக்கு திரைப்படங்களிலே பாடல் குரல் கொடுத்தவர்களில் இந்த மதுரையை சார்ந்த T.M. சௌந்தரராஜன் அவர்களது குரலை யாராவது மறுக்க முடியுமா? 1980 மத்தியிலே ஆண்ட காங்கிரஸ் அரசாங்கம் ஜனநாயக பூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்ஜிஆர் அரசாங்கத்தை கலைத்தார்கள். திரும்பவும் தேர்தல் நடைபெற்ற போது இதே மதுரையினுடைய மேற்கு தொகுதியில் இருந்து எம்ஜிஆர் அவர்கள் மறுபடியும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பது மாத்திரமல்ல, இந்த மதுரை மக்கள் எம்ஜிஆர் அவர்களுக்கு பின்னால் ஒரு வலிமையான கற்பாறையாக நின்றார்கள் என்பதை பார்க்கிறோம். 1977, 80, 84களில் எம்ஜிஆர் அவர்கள் தென் தமிழகத்தில் இருந்துதான் அவர் வெற்றி பெற்றார், தொடர்ந்து 3 முறை என்பதை பார்க்கிறோம். அவரது முழுமையான சமுதாயத்திற்கும் வளர்ந்த ஒரு சமுதாயத்திற்குமான அவரது பார்வை இருக்கிறதே, அது எப்போதும் நமக்கு தொடர்ந்து ஊக்கமும் உற்சாகமும் கொடுத்துக் கொண்டிருக்கிற ஒரு பார்வை. Friends, guided by the mantras of Sabka Saath, Sabka Vikas, Sabka Vishwas, the NDA government is working to bring a positive change in the lives of 130 crore Indians. For Tamil Nadu and especially southern Tamil Nadu, we want to focus on infrastructure, irrigation, investment. From the Red Fort last year, I had said that the government of India is going to spend ₹100 lakh crore
for creation of next generation infrastructure. This will cater to the needs of not only the present but also the future generations. In this year's Union Budget, a series of economic corridors have been announced. Our stretch is the Madurai-Kollam corridor. Funds allocated for railway infra projects in Tamil Nadu have increased by a record 238% compared to 2009. Many big projects have been completed in the last 7 years. In the coming years, we want even better metro, road, rail and air connectivity. The NDA government is also ramping up the digital infrastructure across India. Work is underway to provide high-speed broadband to every village of India. Last year, the cabinet approved the PM Vani scheme. This will improve Wi-Fi availability across India. It will also further ease of doing business and ease of living. By improving infrastructure, more tourists can come here and discover this city. நண்பர்களே, எல்லோருக்குமான வளர்ச்சி, எல்லோர்களாலும் வளர்ச்சி என்கிற இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய இந்த மந்திரம் இருக்கிறதே, அது 130 கோடி இந்தியர்களின் வாழ்க்கையில் ஒரு நேர்மறையான மாற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில், குறிப்பாக தென் தமிழகத்தில் நாங்கள் உள்கட்டுமானம், நீர்ப்பாசனம், முதலீடு இது போன்ற விஷயங்களுக்கு அதிக கவனமும் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வருகிறோம். சென்ற ஆண்டு நான் டெல்லி செங்கோட்டையிலே பேசும்போது நான் சொன்னேன், அரசாங்கம் 100 லட்சம் கோடி ரூபாயை அடுத்த தலைமுறை உள்கட்டுமானத்திற்காக செலவிடும் என்று நான் செங்கோட்டையிலே அறிவித்தேன். அது மாத்திரமல்ல, இப்போதைய தலைமுறை இந்தியர்கள் மாத்திரமல்ல, எதிர்கால தலைமுறையினரும் இதன் மூலம் அதிகமாக பலன் பெறுவார்கள் என்று சொன்னோம். அதே போல இந்த ஆண்டினுடைய நிதிநிலை அறிக்கையில நிறைய பொருளாதார வழித்தடங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அது போன்ற ஒன்றுதான் மதுரை கொல்லம் அந்த வழித்தடம் என்பது. ரயில்வே கட்டுமானங்களுக்கு இதுவரை வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு 238% 2009 ஒப்பிடும்போது 238% அதிகமான ரயில்வே கட்டுமானத்தினுடைய அதற்கான திட்டங்கள் தமிழகத்திற்கு மாத்திரம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. மிக பெரிய பெரிய திட்டங்கள் எல்லாம் இந்த கடந்த 7 ஆண்டுகளில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. வரும் காலங்களில், வரும் ஆண்டுகளில் நாம் இதைவிட அதிகமான மெட்ரோ, இதைவிட அதிகமான சாலைகள், இதைவிட அதிகமான ரயில்கள், விமான போக்குவரத்துகள் இவற்றையெல்லாம் நாம் தமிழகத்திற்கு கொண்டு வர இருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அதே போல மின்னணு கட்டுமானங்களை நாடு முழுக்க உருவாக்குவதிலே முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வருகிறது. மிக அதிவேக பிராட்பேண்ட் சர்வீஸ், அதற்கான சேவையும் கிராமங்களில, எல்லா கிராமங்களிலும் கூட இந்தியா முழுக்க அதிவேக பிராட்பேண்ட் சேவை வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கடந்த ஆண்டு நமது மத்திய அமைச்சரவை PM வாணி என்கிற அந்த திட்டத்தை ஒப்புதல் கொடுத்து ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதன் மூலமாக நாடு முழுக்க வைஃபை சேவை என்பது நாடு முழுக்க கொண்டு வரப்படக்கூடிய ஒரு சேவையாக இருக்கும். இவற்றையெல்லாம் நாம் செய்வதன் மூலமாக வர்த்தகம் செய்கின்ற வசதியும் வாழ்க்கை வசதியும் இன்னும் இன்னும் சுலபமாகும் என்பதுதான் நமக்கு இதில் இருக்கக்கூடிய குறிக்கோள். இது போன்ற உள்கட்டுமானங்களை வளர்த்துக் கொண்டிருப்பதன் மூலமாக மிக அதிகமான சுற்றுலா பயணிகள் பல இடங்களுக்கு, இது போன்ற கம்பீரமான நகரங்களுக்கெல்லாம் அவர்கள் அதிகமாக வருவார்கள், இது போன்ற உள்கட்டுமானங்கள் வளரும் போது. Friends, this land is blessed with divine leelas of Lord Sundareshwarar. In many of the leelas, you will find important themes related to water. This tells us how central is the water of the Tamil culture and to Madurai. In the same way, to the whole of India has once again
started to realize the need to conserve water. This is why we started Jal Jeevan Mission. Our aim is to ensure tap water connections to every home in India by 2024. In Tamil Nadu, more than 16 lakh tap water connections have been provided since the launch. நண்பர்களே, இந்த மண் இறைவனுடைய சுந்தரேஸ்வரனுடைய திருவிளையாடல்களால் நிரம்ப பெற்ற ஒரு மண். நமக்கு தெரிந்த அத்துணை திருவிளையாடல்களிலும் நாம் முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்கலாம். அதுதான் தண்ணீருடன் இந்த பண்பாடு எப்படி சம்பந்தப்பட்டிருக்கிறது என்பதை அங்கே பார்க்கலாம். தமிழ் பண்பாடும் இந்த மதுரை நகரமும் கூட அந்த தண்ணீருடன் நீருடன் இணைந்த பண்பாட்டுடன் தொடர்பு கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போலவே இந்தியா முழுக்க இந்த தண்ணீரை சேமிப்பதனுடைய அவசியத்தை ஒட்டுமொத்த தேசமும் உணரத் துவங்கி இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அதற்காகத்தான் இந்த அரசாங்கம் ஜல் ஜீவன் திட்டம் என்ற பெயரிலே நாம் தண்ணீருக்காக ஒரு திட்டத்தை அறிவித்தோம். அதனுடைய நோக்கம் என்ன? 2024 ஆண்டுக்குள் இந்தியாவின் ஒவ்வொரு வீடுகளிலும் குடிநீரை குழாயின் மூலமாக, குழாய் நீர் இணைப்பின் மூலமாக கொண்டு வருகிறது தான் அந்த ஜல் ஜீவன் திட்டத்தினுடைய இலக்காக நாம் வைத்திருக்கிறோம். அதனால அந்த திட்டத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் மாத்திரம் 16 லட்சம் குழாய் நீர் குடிநீர் இணைப்புகள் இதுவரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. 16 லட்சம் இணைப்புகள் நாம் கொடுத்திருக்கிறோம். The central government and the state government together, we have already commissioned many drinking water projects in the state to provide round-the-clock safe drinking water. It is my belief that once again, Lord Sundareswarar will bless this land as water will flow through river Vagai. Guided by the mantra of per drop, more crop, we are also working with farmers to ensure water is saved and agriculture produce is up. மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கமும் இணைந்து நிறைய குடிநீர் திட்டங்களை நாம் இந்த மாநிலத்தில் துவங்கி இருக்கிறோம். அந்த குடிநீர் திட்டங்கள் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீரை வழங்கக்கூடிய திட்டங்களாக இருக்கும். நான் ஆழமாக நம்புகிறேன், சுந்தரேஸ்வரர் அருள்பாலிக்கும் இந்த மண்ணில தண்ணீர்ல வைகையில தண்ணீர் எப்போதும் இல்லாத அளவிற்கு எதிர்காலத்தில் ஓடும் என்று நான் நம்புகிறேன். சுந்தரேஸ்வரர் குடியிருக்கிற இந்த பூமியில அதே போலவே சொட்டு பாசனம் கொட்டும் பயிர்கள் என்கிற அந்த திட்டத்தின் அந்த மந்திரத்தின் அடிப்படையில் நாம் விவசாயிகளுக்கு இன்னும் அதிகமான தண்ணீரை கொடுத்து தண்ணீரை சேமித்து அதன் மூலமாக விவசாய உற்பத்தியை பல மடங்கு உயர்த்துவோம் என்ற நம்பிக்கையும் நமக்கு இருக்கிறது. Friends, a vote for NDA is a vote for better investment in this region. We are creating the right atmosphere for more industries to come here, especially agro industries which help our farmers in value addition. Food processing is another focus area for us. We want the youngsters of Tamil Nadu to be job creators. India is undertaking many reforms that make business easier. We are supporting new startups as well. Regulatory framework is being liberalized. Arbitrary harassment on tax issues has reduced. I would like to talk about the textile sector in particular. Our government is ensuring more credit and modern machinery for this sector. A mega investment textile park scheme, Mitra, has been announced in this year's budget. 7 textile parks will come up in 3 years. நண்பர்களே, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்கள் வாக்களிக்கிறீர்கள் என்றால் இந்த பகுதிக்கு மிக அதிகமாக தொழில் முதலீடுகளை நாம் கொண்டு வருகிறோம் என்று அர்த்தம். நாம் அதற்கான சரியான சூழலையும்
இங்கே மிக அதிகமான தொழிற்சாலைகளையும் இங்கே நிறுவியிருக்கிறோம். குறிப்பாக விவசாயம் சார்ந்த தொழில்கள் எவையெல்லாம் விவசாயிகளுக்கு அங்கே மதிப்பு கூட்டுதலை செய்து அவர்களுக்கு லாபமடைய செய்யுமோ அந்த தொழில்களுக்கு அதிக முக்கியத்துவம். அதிலும் குறிப்பாக உணவு பதப்படுத்துதல் தொழிலுக்கு இன்னும் கூடுதல் முக்கியத்துவத்தை நாம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தமிழகத்தினுடைய இளைஞர்கள் எல்லாம் வேலைகளை உருவாக்குபவர்களாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நாம் விவசாய வர்த்தகத்தை மீண்டும் சுலபமாக்குவதற்கு, அதை வசதியாக்குவதற்கு பல சீர்திருத்தங்களை நாம் மேற்கொண்டிருக்கிறோம். புதிய புதிய தொழில் துவங்க வருபவர்களுக்கெல்லாம் நாம் பெரிய அளவில் உதவி கொண்டிருக்கிறோம். ஒழுங்குமுறை விஷயங்கள் எல்லாம் தாராளமயமாக்கப்பட்டிருக்கின்றன. வரி என்ற பெயரிலே வரி கொடுமை இருக்கக்கூடாது என்று நினைத்து அந்த வரி கொடுமையை குறைத்துக் கொண்டிருக்கிறோம். இங்கே நான் ஜவுளி பூங்காக்களை பற்றி, ஜவுளித்துறையை பற்றி குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நமது அரசாங்கம் ஜவுளித்துறைக்கு மிக அதிக கடன்களையும் புதிய புதிய எந்திரங்களை அவர்கள் உருவாக்குவதற்கான முயற்சிகளை ஊக்குவிப்பதற்கும் மிக அதிகமான திட்டங்களை அறிவித்திருக்கிறது. இங்கே ஜவுளி பூங்காக்கள் திட்டம் மிகப்பெரிய முதலீட்டிலே வர இருக்கிறது. அது மித்ரா என்கிற அந்த திட்டத்தின் கீழே அடுத்து வரக்கூடிய 3 ஆண்டுகளில் 7 புதிய ஜவுளி பூங்காக்கள் தமிழகத்தில் வர இருக்கிறது என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். Sisters and brothers of Tamil Nadu, I understand that DMK and Congress have no real agenda to talk about, but they should control their lives because people are not foolish. Congress and DMK keep showing themselves to be the only protectors of Tamil culture, but the fact suggests something else. Let me take you back. In the year 2011, UPA was in power in Delhi. DMK had big ministries in the center. The same UPA government banned Jallikattu. One UPA leader described Jallikattu as a barbaric practice. Really? Is that the word you use for something that is part of Tamil culture for centuries? Barbaric practice? In 2016, the Tamil Nadu Congress manifesto called for a ban on Jallikattu. Congress and DMK should be ashamed of themselves. In 2016-2017, the common people of Tamil Nadu wanted a solution and wanted Jallikattu to continue. I could sense their pain. Our government then cleared an ordinance brought by the AIDMK government in Tamil Nadu which allowed Jallikattu to take place. தமிழகத்தினுடைய சகோதரிகளே சகோதரர்களே, திமுகவுக்கும் காங்கிரசிற்கும் உண்மையிலேயே அவர்களுக்கென்று சரியான திட்டம் என்று எதுவும் இல்லை பேசுவதற்கு. ஆனால் அவர்கள் பொய் சொல்வதிலிருந்து தங்களை கட்டுப்படுத்திக் கொள்ளணும். பொய் சொல்லக்கூடாது. ஏனென்றால் மக்கள் முட்டாள்கள் அல்ல என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். காங்கிரசும் திமுகவும் தொடர்ந்து தங்களை இந்த தமிழ் பண்பாட்டினுடைய பாதுகாவலர்களாக சித்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நான் உங்களை 2011ஆம் ஆண்டுக்கு அழைத்துச் செல்கிறேன். அப்போது மத்தியிலே ஐக்கிய முற்போக்கு கூட்டணி காங்கிரஸ் அரசாங்கம் தான் டெல்லியில் ஆட்சி செய்து கொண்டிருந்தது. திமுகவிற்கு பெரிய பெரிய அமைச்சரவை இலாக்காக்கள் எல்லாம் ஒதுக்கப்பட்டு திமுக அமைச்சரவையிலே அங்கம் வகித்தது. அதே ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சிதான் தமிழகத்தில் இந்த ஜல்லிக்கட்டை தடை செய்தார்கள் என்பதை உங்கள் நினைவுக்கு கொண்டு வருகிறேன். ஒரு காங்கிரஸ் தலைவர் சொல்கிறார், அவர் மிகப்பெரிய பொறுப்பில் சுற்றுச்சூழல் பொறுப்பில் இருந்தக்கூடிய அமைச்சர், அவர் சொல்கிறார் இந்த ஜல்லிக்கட்டு என்பது ஒரு காட்டுமிராண்டித்தனமான நடைமுறை என்று சொன்னார். ஜல்லிக்கட்டு காட்டுமிராண்டித்தனமான நடைமுறையா? அப்படி தமிழ்நாட்டினுடைய ஜல்லிக்கட்டை, பல நூற்றாண்டுகளாக இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டை
காட்டுமிராண்டித்தனம் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? 2016ல தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஜல்லிக்கட்டை முழுமையாக தடை செய்வோம் என்று காங்கிரஸ் கட்சி சொல்லி இருக்கிறது. இப்போது சொல்கிறேன், காங்கிரசும் திமுகவும் அவர்கள் தங்கள் நிலை குறித்து தாங்கள் வெட்கப்பட வேண்டாம். 2016-17 தமிழகத்தினுடைய சாதாரண மக்கள் இந்த ஜல்லிக்கட்டை நடத்த வேண்டும் என்று சொன்னபோது அவர்களது மனவேதனை, அவர்கள் மனதில் இருக்கக்கூடிய அந்த ரணம் எனக்கு புரிந்தது. அதனால்தான் அப்போது ஆட்சி செய்து கொண்டிருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஜல்லிக்கட்டை கொண்டு வருவதற்காக ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வரும்போது நான் அதை உடனடியாக சரி செய்து தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடக்க வேண்டும் என்பதற்காக முழு முயற்சியை இந்த அரசாங்கம் செய்தது என்பதை கூறிக்கொள்கிறேன். Friends, Congress and DMK have mastered the art of not working and then spreading lies about those who actually work. A classic example is the issue of AIIMS Madurai. In their many years in power, Congress and DMK did not even think about it. It was our government that brought AIIMS here. This AIIMS will also have a state-of-the-art infectious disease block. I assure you all that this project will be completed as per the proper processes. It will ensure quality health care, treatment for people of the region. நண்பர்களே, காங்கிரசும் திமுகவும் ஒரு விஷயத்தில் அவர்கள் மிக பயிற்சி பெற்றிருக்கிறார்கள், நிபுணத்துவம் பெற்றிருக்கிறார்கள். வேலையே செய்யாமல் இருப்பது, அடுத்தவர்கள் நன்றாக வேலை செய்தால் அதை பற்றி இட்டுக்கட்டி பொய் சொல்வது என்ற விஷயத்தில் அவர்கள் மிகவும் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அதற்கான ஒரு நல்ல உதாரணத்தை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். மதுரையிலே எய்ம்ஸ் மருத்துவமனை பல ஆண்டுகளாக மத்தியிலே ஆட்சி செய்த காங்கிரசும் திமுகவும் மதுரையில எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை. அப்படி மதுரைக்கு எய்ம்ஸ் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்த அரசாங்கம் நமது அரசாங்கம் தான் அதை நினைத்தது என்பதை சொல்லிக் கொள்கின்றேன். இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை உலகத்தரமானது. தொற்று நோய் சிகிச்சைகளுக்காக அதற்கென்று ஒரு தனியாக ஒரு பிரிவுடன் சர்வதேச தரத்துடன் அமைக்கப்பட இருக்கிறது. உங்களுக்கு முன்னால் நான் ஒரு உறுதிமொழி கொள்கிறேன், இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை திட்டம் மிக விரைவாக நிறைவேற்றப்படும், அது முறையாக நிறைவேற்றப்படும். அதனால இந்த பகுதி மக்களுக்கு சர்வதேச தரத்திலான சிகிச்சை கிடைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நாம் செய்வோம் என்பதை இங்கே மக்களுக்கு எனது உறுதிமொழியாக சொல்லிக் கொள்கிறேன். Our government has done a lot to boost medical infrastructure. One in every 3 districts will have a medical college. Number of seats for UG and PG courses is up significantly. We are ensuring that medical and technical education can be imparted in the local languages. நமது அரசாங்கம் மருத்துவத்திற்கான கட்டமைப்பிற்காக நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது. 3 பக்கத்து மாவட்டங்களுக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்கிற விஷயத்தில் நமது அரசாங்கம் தீவிர ஆர்வம் காட்டிக் கொண்டு வருகிறது. அது மாத்திரமல்ல, மருத்துவ படிப்பில் பட்டப்படிப்பிற்கும் பட்ட மேற்படிப்பிற்கும் குறிப்பிடத்தகுந்த அளவில் அந்த இடங்கள் எண்ணிக்கை கணிசமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. மருத்துவக் கல்லூரியிலும் பொறியியல் கல்லூரியிலும் இந்த தாய்மொழியாம் தமிழிலேயே நாம் படிப்பதற்கான விஷயத்தை நாம் இங்கே உத்தரவாதப்படுத்தி இருக்கிறோம். மருத்துவக் கல்லூரியும் பொறியியல் கல்லூரியும் தமிழில் கிடைக்கும். One more example of the all lies, no work attitude of Congress and DMK is the issue relating to the Devendra Kula Velalar community. They prefer to keep the issue hanging for several long decades. It was the AIDMK government in Tamil Nadu and the BJP-led government in the center that worked together to ensure dignity for the Devendra Kula Velalar community. ஒரு வேலையும் செய்வதில்லை,
ஆனால் சொல்வதெல்லாம் பொய் தான் காங்கிரசும் திமுகவும் என்பதற்கு நான் இன்னொரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதுதான் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் பற்றிய அந்த விஷயம். 70 ஆண்டு காலமாக இந்த தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்திற்கு எதுவும் செய்யாத இந்த அரசாங்கம் அது அந்த சமுதாயத்திற்கு எத்தகைய நீதியை செய்தது என்பதை பார்க்க வேண்டும். ஆனால் மாநிலத்தில் ஆளுகின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமும் மத்தியிலே ஆட்சி புரிகிற பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அரசாங்கம் தான் அவர்கள் சேர்ந்து பணியாற்றி இந்த தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தின் கண்ணியத்தை மீட்டெடுத்த கட்சிகள் என்பதை நான் இங்கே உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். Friends, DMK and Congress will not guarantee either safety or dignity for you. The law and order situation will suffer under them. DMK tried to make peace-loving Madurai a mafia den just because of internal family complication in DMK first family. Madurai teaches us important lessons on empowering Nari Shakti. We see it in the way Meenakshi Amman is worshipped. We see it in the respect given to Kannagi Amman, Rani Mangammal, Rani Velu Nachiyar. Our efforts in the Swachh Bharat Mission, Ujjwala Yojana and other such schemes are aimed at empowering women. Sadly, the DMK and Congress have not understood the ethos of Madurai. No wonder their leaders keep insulting women again and again. நண்பர்களே, திமுகவும் காங்கிரசும் நமக்கான பாதுகாப்பையோ நமக்கான கண்ணியத்தையோ அவர்களால் உத்தரவாதப்படுத்த முடியாது. சட்டம் ஒழுங்கு சூழல் மீண்டும் மீண்டும் அவர்களால அது சீர்குலைந்துதான் போகும். திமுக கட்சி இந்த மதுரை நகரத்தை இது ஒரு வன்முறை நகரமாக, இது ஒரு கொலை நகரமாக மாறுவதற்கு அவர்கள் குடும்பத்தில் இருந்த சிக்கலை பயன்படுத்தி அப்படிப்பட்ட ஒரு தோற்றத்தை மதுரையிலேயே உருவாக்கினார்கள். மதுரை மக்கள் அமைதியை விரும்புபவர்களாக இருந்தார்கள். இந்த மதுரை நாம் எப்படி பெண்கள் சக்தியை மதிக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கிற ஒரு நகரமாக இருக்கிறது. இந்த மதுரையில் தான் மீனாட்சி அம்மன் கோலோச்சுகிற காட்சியை, மீனாட்சி அம்மனை நாம் வழிபடுகிற காட்சியை பார்க்கிறோம். இந்த மதுரையின் மண்ணில் தான் கண்ணகி அம்மனுக்கு நாம் கொடுக்கிற மரியாதையை பார்க்கிறோம். ராணி மங்கம்மாளுக்கு, ராணி வேலுநாச்சியாருக்கு நாம் கொடுக்கின்ற மரியாதை எல்லாம் இந்த மதுரை மண்ணிலே பார்க்கின்றோம். அதனால் தான் இந்த அரசாங்கம் ஸ்வச் பாரத் திட்டத்தில், இலவசமான கேஸ் சிலிண்டர் திட்டத்தில், இது போன்ற திட்டங்களில் எல்லாம் பெண்களுக்கு அவர்களது வாழ்க்கை வசதிகளை மேம்படுத்துவதற்கு முழு முயற்சியை செய்து வருகிறது. வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம் என்னவென்றால், திமுகவும் காங்கிரசும் அவர்கள் இந்த மதுரையின் மதிப்பீடுகளை கொஞ்சம் கூட புரிந்து கொள்ளாத கட்சிகளாக இருக்கின்றன. அவர்கள் திரும்ப திரும்ப பெண்களை அவமானப்படுத்தினால், திமுகவும் காங்கிரசும் திரும்ப திரும்ப பெண்களை அவமானப்படுத்தினால் நான் கொஞ்சமும் ஆச்சரியப்பட மாட்டேன். அது அவர்களது இயல்பு. Friends, Madurai is known as Thunga Nagaram, a city that never sleeps and keeps awake always. I'm sure Madurai has also woken to the political realities today and worked for development and progress that NDA assures. Thank you for coming to bless us in such large numbers. நண்பர்களே, மதுரை தூங்கா நகரம் என்று புகழ்பெற்ற நகரம். இந்த நகரம் எப்போதும் தூங்குவதே இல்லை, எப்போதும் விழித்திருக்கிற நகரமாக இருக்கிற நகரம் இந்த மதுரை. நான் ஒன்றை உறுதியாக நம்புகிறேன், இந்த மதுரை அரசியல் யதார்த்தத்திற்காகவும் கூட தூங்காமல் விழித்திருக்கும். முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்குமாக இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிப்பதற்காகவும் கூட இந்த மதுரை எப்போதுமே விழித்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். இவ்வளவு பெருந்திரளாக இங்கே வந்திருக்கிற உங்களை எல்லாம் பார்த்து
நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். Thank you.